ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம். ரெண்டே ரெண்டு வளையல் ப்ளஸ் நானோ டேப், இது ரெண்டுத்தை வச்சு எவ்வளோ கூலான சூப்பரான ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம் தெரியுமா? இதுக்கு நானோ டேப்பை நம்ம எடுத்துக்கிறோம். நானோ டேப் எடுத்து எல்லோரும் பபிள் பண்ணியிருக்காங்க, நம்ம ஏன் வித்தியாசமாக பண்ணக்கூடாது? அதான் ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் நம்ம வேலையே. ஸோ இந்த நானோ டேப்பை ஒரு 15 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 வளையலை எடுத்துக்கோங்க. அந்த 2 வளையலையுமே இந்த மாதிரி கார்னரில் நான் எப்படி அட்டாச் பண்ணுறனோ நானோ டேப்போடு சேர்த்து அதே மாதிரி நீங்களும் அட்டாச் பண்ணிவிடுங்க. அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல் கவர் பண்ணிட்டீங்கன்னா அந்த வளையலுடைய முக்கால்வாசி ஓகேவா, அது ஃபுல்லாக இந்த நானோ டேப்பால் கவர் ஆகிட்டு ஒரு பக்கம் மட்டும் ஓப்பனிங் இருக்கா மாதிரி நம்ம அழகாக இப்படி ரெடி பண்ணிடுறோம். இப்போது உள் பக்கம் நானோ டேப் அப்படின்றது ஒட்டும், ஏன்னா அந்த டபுள் சைடு டேப் தானே இந்த நானோ டேப். அதில் ஒரு சைடு மட்டும் இப்போ ஸ்டிக்கிங்காக இருக்கும், இன்னொரு பக்கம் அன்ஸ்டிக்கியாக இருக்குது, அதாவது அவுட்டர் லேயர் சைடு அன்ஸ்டிக்கியாக இருக்குது, இன்னர் சைடு வந்து ஸ்டிக்கிங் இருக்கிறதுனால அந்த ஸ்டிக்கிங் லேயரை அன்ஸ்டிக்கியாக மாற்றுறதுக்காக நான் ஆக்ரலிக் பெயிண்ட்டு இந்த மாதிரி கொடுக்குறேன். தண்ணி நீங்கள் என்ன தான் அப்ளை பண்ணாலுமே திருப்பியுமே வந்து காஞ்சிருச்சுன்னா தண்ணி இந்த நானோ டேப் ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் ஆக்ரலிக் கோட்டிங் கொடுத்து அதை சீல் பண்ணிட்டோன்னா அதோட அந்த ஸ்டிக்கிங் நேச்சர் வந்து போயிடும். ஸோ இந்த வேலை முடிஞ்சு இது காய வச்சு இந்த வளையல் ப்ராசஸை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம ஒரு க்யூட்டான வேலையை பண்ண போகிறோம். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த பேங்கிளுடைய சைஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் அழகாக இதில் ட்ரா பண்ணிக்கோங்க. 2 சர்க்கிள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரா பண்ணிவிட்டு இன்னொரு போர்ஷனில் திருப்பியும் 2 சர்க்கிள் ட்ரா பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. நான் 2 வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டியிருக்கேன், ஆனால் 4 இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒன்றுத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம ஒரு மீன் வரைகிறோம். இந்த சர்க்கிள்குள்ளே அடங்குற மாதிரி தான் இந்த மீன் நம்ம வரையணும், அதுதான் முக்கியம். அதனால தான் இந்த சர்க்கிள் வந்து நான் அந்த மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ நான் வரைகிற மாதிரியே இந்த அழகான ஃபிஷ்ஷை, அதாவது மீனை நீங்களும் வரைஞ்சிடுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஈஸியாக வரையணுன்னாலும் நீங்கள் வரைஞ்சிடலாம். இதுவே ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு கலரிங் வந்து வாட்டர் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ வாட்டர் கலர் முடிச்சதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஷேடிங் கொடுத்து இதோட அந்த அழகை இன்னும் நம்ம அதிகமாக்க போகிறோம். ஸோ ப்ளூ கலர் ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஆரஞ்சு, எல்லோ இந்த மாதிரி கலர்ஸ் கொடுத்தோன்னா இந்த ஃபிஷ் பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக மாறிடும். ஸோ நான் பண்ணுற மாதிரி நீங்களும் கலரிங் பண்ணுங்கள். இல்லை இதை விட பெட்டராக இன்னும் சூப்பராக உங்களால் பண்ண முடியும்னா அதையும் ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ளூ கலர் அதுக்கப்புறமா நேவி ப்ளூ காம்பினேஷன் இந்த மாதிரி டார்க்காக கொடுத்தோன்னா அந்த ஃபிஷ்ஷினுடைய டெக்ஸ்டர் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நமக்கு அழகாக மாறிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாச்சு. ஆக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறவங்க ஆக்ரலிக் பண்ணிக்கோங்க, போஸ்டர் கலர் யூஸ் பண்ணுறவங்க போஸ்டர் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வாட்டர் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், அது வாட்டர் கலர் பேப்பரில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களோட விருப்பம் தான். ப்ரஷ் பென் இருந்தால் அதில், இல்லை ஸ்கெட்ச் பென் இருந்தால் அதில், இல்லை க்ரையான் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னா க்ரையான் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அவுட்லைன் வந்து நான் ஜெல் பென் யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இந்த வாட்டர் கலருக்கு. ஸோ அதை சொன்ன மாதிரியே உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ, கலர் பென்சிலாக இருந்தால் கலர் பென்சில், ஸ்கெட்சாக இருந்தால் ஸ்கெட்சு, எதுவாக இருந்தாலும் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னு வரும்போது நம்ம அந்த பொருளை எவ்வளோ அழகாக மாற்றுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய அந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்டினுடைய க்ரியேட்டிவிட்டி அண்ட் எல்லாமே அடங்கியிருக்கு. அதனால் இருக்கிற பொருள் வச்சு நம்ம எவ்வளோ சிறப்பாக பண்ணுறோமோ அதுதான் சூப்பர் டூப்பரான கிராஃப்டாக எப்போவுமே இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பொருள் இல்லை அந்த பொருள் இல்லைன்னு தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க, சரியா? இருக்கிற பொருளை வச்சே நம்ம பண்ணுற இந்த கிராஃப்டெல்லாம் நீங்கள் வீட்டில் பண்ணலாம், சரியா? ஸோ இந்த ஃபிஷ்ஷை ரொம்ப அழகாக நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ அதை கண்ணுக்கு டீட்டெயிலிங் கொடுத்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா இன்னொரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, 4 சர்க்கிளில் 2வது சர்க்கிளில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி லோட்டஸை வந்து வரைகிறேன். தாமரை பூ நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? ஸோ அந்த தாமரை பூவை டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில், ஒன்று மொட்டு மாதிரி, இன்னொன்று கொஞ்சம் விரிஞ்ச பூ மாதிரி, இன்னொன்று ரொம்ப அதிகமாக விரிஞ்ச ஒரு பூ மாதிரி, சரியா? ஸோ அந்த மாதிரி வரைஞ்சிட்டு லோட்டஸ்க்கு இருக்கிற அந்த பிங்க் கலர் வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் டீட்டெயிலிங் அப்படின்றத நான் கொடுக்க போகிறேன். ஸோ பிளாக், ஒயிட், பிங்க் இந்த 3 வச்சு நம்ம லோட்டஸ் தாமரையை வந்து வரைகிறோம். எப்போவுமே லோட்டஸ் அப்படின்றது ரொம்ப அழகான ஒரு ஃப்ளார். இன்னும் குறிப்பாக சொல்ல போனோன்னா இது நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ளார் இல்லையா? ஸோ அதை இன்னும் பர்டிகுலராக சூப்பராக நம்ம வரைய எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த லோட்டஸ் அப்படின்றத வரைஞ்சி அதோடைய தண்டு இருக்கு இல்லையா, அதுக்கு க்ரீன் கலர் நம்ம கொடுத்துட்டோம், அதாவது ஸ்டெம்முக்கு க்ரீன் கலர் கொடுத்துட்டோம். தாமரை கோலம் பார்த்துருக்கீங்களா? தாமரை கோலத்தில் போய் தாமரை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுமா? ஸோ அண்ட் எதுக்காவது எப்போயாவது உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா அந்த மாதிரி தாமரை பூ எடுக்கிறத நீங்கள் போய் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் போய் நீங்கள் எடுக்கணும்னு ட்ரை பண்ணிடாதீங்க, ஏன்னா சேரும் சகதியில் நீங்கள் எடுக்கும்போது அந்த சேர் நம்மளை அப்படியே உள்ளே இழுத்துக்கொன்னுவாங்க. ஸோ அதனால தான் அதை வந்து
டெக்னீஷியன் மாதிரி சில பேர் போயிட்டு அழகாக அந்த குளத்தில் போயிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க, அந்த சேறு செகதியமாக இருக்கிற அந்த குளத்தில். ஸோ இப்போ தேர்டு சர்க்கிளில் நான் என்ன பண்ணுறேன்னா க்ரீன் கலர் பார்டர் கொடுத்துட்டு உள்ள லைட் எல்லோ கலர் மாதிரி கொடுக்குறேன். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறோம்னா ஃபிஷ்ஷை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபிஷ்ஷை கட் பண்ணிவிட்டு இதை எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே லோட்டஸையும் நம்ம கட் பண்ணி அழகாக இந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம். ஸோ எல்லாமே இந்த சர்க்கிள்ஸ்குள்ளேயே நம்ம முடிச்சிட்டோம். ஸோ 4 சர்க்கிளில் 2 ட்ராயிங் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்தாச்சு. இன்னும் 2 வந்து கலர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த பேங்கிள் வித் நானோ டேப்பில் இப்போது இந்த சைட் கார்னரில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த 2 சர்க்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதை இதோடு சேர்த்து இந்த மாதிரி கூலாக அட்டாச் பண்ணிடுறோம். சரியா? ஸோ 2 பக்கமும் அட்டாச் பண்ணிட்டிங்கன்னா இது வந்து 4 பக்கமும் லாக் ஆகிட்டு மேலே மட்டும் ஓப்பனிங் இருக்கும். அடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி இதில் அழகாக ஸ்டிக் பண்ணிடுறோம். அதனால தான் இந்த சர்க்கிள்குள்ளேயே உங்களை வரைய சொன்னது. ஆரேல்ஸ் வந்து சர்க்கிள் தாண்டி வெளில வந்துடும். ஸோ இந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ லோட்டஸையும் இதே மாதிரி நம்ம இதில் அழகாக அட்டாச் பண்ணணும். ஸோ அப்படியே வரைகிறதுக்கும் கட் பண்ணி வரைகிறதுக்கும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் அப்படின்றது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம வந்து வரைஞ்சி கட் பண்ணி அதுக்கப்புறமா இதில் ஸ்டிக் பண்ணுறோம். ஸோ பர்ஃபெக்டாக இதை வந்து நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தானே உங்கள் எல்லாருக்குமே டவுட்டு. தொடர்ந்து பாருங்கள், என்ன அவசரம் உங்களுக்கு அதுக்குள்ளே. ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணியாச்சு. பார்க்கறதுக்கு ஒரு அழகான ஆர்ட் பீஸ் மாதிரி இருக்குது. இப்போ இதை வச்சோன்னா இந்த மாதிரி அழகாக வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இதை நான் என்னவா யூட்டிலைஸ் பண்ண போகிறேன்னா, நீங்கள் அப்படியே டெஸ்க் ஆர்கனைசராக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை ஒரு ஷோ பீஸாக நீங்கள் வச்சுக்கலாம். அது இல்லாமல் ஒரு பென் ஸ்டாண்டாக இதை நம்ம வச்சுக்க போகிறோம். பென் ஸ்டாண்டாக வைக்கும் பொழுது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதோடைய பாட்டமில் நம்ம இதை டபுள் சைடட் டேப் இல்லைனா இந்த நானோ டேப் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கண்டிப்பாக இதில் ஸ்டிக் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஸ்டிக் பண்ணலைன்னா இது அப்படியே இப்படியும் இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி அப்படி இப்படின்னு ஆடும் தவிர பென் ஸ்டாண்ட் வச்சோன்னா பெண்ணெல்லாம் ஹோல்டு பண்ணி வச்சுக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா டபுள் சைடட் டேப் இதை ஸ்டிக் பண்ணிவிட்டு தரையில், அதாவது நீங்கள் டெஸ்க்கோ இல்லை எந்த இடத்துல ஸ்டிக் பண்ணணுமோ உங்கள் டேபிளில் எங்கேயோ அதை ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் நீங்கள் பென் இதெல்லாத்தையும் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் நம்ம பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ண முடியும். வெறும் ஷோ பீஸ்னால் நீங்கள் அப்படியே வைக்கலாம். கீழே டபுள் சைடட் டேப்லாம் ஒட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஒரு அழகான ஷோ பீஸாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். பை ஸ்டிக்கிங் நானோ டேப் அட் பாட்டம் யூ கேன் ஆல்சோ யூஸ் இட் ஆஸ் அ பென் ஸ்டாண்ட். ஓகே, ஸோ எல்லாமே உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான். ஸோ இந்த க்யூட் லிட்டில் அழகான ரொம்ப ட்ரெடிஷ்னல் அண்ட் ஆத்தென்டிக் பெயிண்டிங் பண்ண, அதாவது சூப்பரான ஒரு பென் ஸ்டாண்ட் ஆர் ஷோ பீஸ் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஐடியா, நானோ டேப் வச்சு இப்படி நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு இல்லையா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் ஃபர்ஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சூப்பரான கிராஃப்டோட சந்திக்கிறேன். டாட்டா அண்ட் பை பை.